பட்ஜெட்ல தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் அவர்களுடைய அடிமைகளுக்கும் சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள்னு அமைச்சர் ரகுபதி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியில சிம்ம சொப்பனமாக இருக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தானோ, தமிழர்கள் மீது பாஜக கொண்டிருக்கும் வன்மம் ஒருபோதும் தீராது என்பதை மோடி அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் மீண்டும் நிரூபித்து விட்டதுன்னு கூறியிருக்காரு. தமிழ்நாட்டிற்கென பிரத்யேகமான சிறப்பு திட்டங்கள் எதையுமே பட்ஜெட்ல அறிவிக்கலன்னோ, மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெளிவா தெரிந்து பட்ஜெட்ல தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்காங்கன்னு விமர்சித்திருக்காரு. விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாணவர்களுடைய படிப்புக்கான சமக்கர சிக்ஷா நிதி 3548 கோடி ரூபாய், தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஜல் ஜீவன் திட்டத்திற்கான 3112 கோடி ரூபாய் நிதி போன்றவற்றை விடுவிப்பது குறித்து பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் பற்றி அறிவிப்பும் இடம்பெறவே இல்லை. அமெரிக்காவுடைய வரி விதிப்பால பல்லாயிரம் கோடி இழப்பை சந்திச்சிருக்கிற திருப்பூர் கோவை தொழில்துறையை மீட்பதற்கு ஆக்கப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே இல்லைன்னு அவர் சுட்டிக்காட்டி இருக்காரு. தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க புறக்கணித்த பட்ஜெட்டை வரவேற்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாருன்னோ, அதிமுகவோ பாஜகவோ எத்தனை முகமூடிகளை அணிந்து கொண்டு வந்தாலும் சட்டமன்ற தேர்தல்ல மட்டுமில்லாம இனி எப்போதுமே தமிழ்நாட்டுல தலையெடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் இதனை உணர்ந்து பட்ஜெட்ல கூட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்காரு.